சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் அவங்க நினச்ச மாதிரியே வித்யாவுக்கும் முருகனுக்கும் நல்லபடியாக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அங்கே வந்த வித்யாவும் முருகனும் நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கண்டிப்பாக இப்படி செய்யணும்னு நினச்சோம், அதே மாதிரி செஞ்சு முடிச்சிட்டோம். அப்பா சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நமக்கு என்ன, அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். இனியாவது என் பேச்சை கேட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் நமக்கு இருக்கிற பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணும். மீனா, அது மட்டும் இல்லை, பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். அதனால் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என் அம்மாவாக இருக்கட்டும், மனோஜ், ரோகிணின்னு இவங்க பேச்சை நீ கேட்கவே கூடாது. பாட்டியை மட்டும் நீ நல்லபடியாக கவனிக்கணும். பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க முத்துவும் மீனாவும். அதே மாதிரி அண்ணாமலை பாட்டிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அம்மா, நாங்கள் கிளம்பிட்டோம்மா, சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வருஷம் தீபாவளியை நம்ம வீட்டில் எல்லாருமே கொண்டாட போகிறோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே, அம்மா முத்து வந்திருக்கான், முத்துக்கிட்டேயும் பேசுங்கம்மா அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாரு அண்ணாமலை. உடனே முத்து, பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, முத்து, உனக்கு இப்போ கூட என்கிட்ட பேச நேரமே இல்லையா? எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்ப. இப்போல்லாம் நீயும் மீனாவும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை பாட்டி, நான் ஃபோன் பண்ணணுன்னு நினைப்பேன், ஆனால் இப்போ மீனாவுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு. நான் கூட ஃபோன் பண்ணி பேசினேன்ல பாட்டி. இப்போ மீனாவுக்கு ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் நிறைய வருது பாட்டி. அது மட்டும் இல்லை, பூ கொடுக்கறதுக்காக இங்கே பெரிய ஆர்டர் மீனாவுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் செய்ய வேண்டாமா? அதனால தான் மீனாவுக்கு நான் உதவி செஞ்சதுனால உங்களுக்கு கொஞ்ச நாள் ஃபோன் பண்ண முடியல. அதனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, கோவப்படாதீங்க பாட்டின்னு சொல்ல, நான் ஏன் கோவப்பட போகிறேன் முத்து? இவ்வளோ சந்தோஷமாக முத்துவுக்கு இவ்வளோ பொறுப்பு வந்திருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. மீனாவுக்கு நீ தானே உதவி செய்யணும். பரவாயில்ல, என் பேத்தி மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணுன்றதுக்காக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய ஆர்டரெல்லாம் மீனாவுக்கு கிடைக்குதுன்னு நீ பெருமையாக பேசுகிறல்ல, கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. நீங்கள்லாம் எப்போ வருவீங்கன்னு தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கணும், பேசணும், எல்லாரும் ஒன்றா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? இங்கே அண்ணாமலை ஃபோன் பண்ணி எல்லாரும் வரோன்னு சொன்னதுக்கப்புறமா அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே வருவாங்க. நீங்களும் வரீங்கல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீனாவையும் சீக்கிரமாக கூப்பிட்டு வா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி, கண்டிப்பாக. மீனாவுக்கு டெக்கரேஷன் வேலைக்காக கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். மீனா அங்கே ஆர்டருக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கா. ஆனால் என்ன, அம்மா தான் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி செய்கிறதுன்னு சொல்லும்போது, பார்வதியை யாராலையும் திருத்த முடியாது. நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பார்வதி எப்படியும் இங்கே நம்ம வீட்டுக்கு வரும்போது நானே பேசி புரிய வைக்கிறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய வேலையை பாரு. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு பாட்டி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே முத்து, மீனா, இப்போ தான் பாட்டிக்கிட்ட பேசினேன், சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்கணும், பாட்டியை பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, அதுக்காக தான் இந்த ஆர்டரெல்லாம் நல்லபடியாக நாளைக்கே கொடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ தானே பாட்டி வீட்டுக்கு போகும்போது நமக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. சந்தோஷமாக நிம்மதியாக அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கவே இல்லை. ஆனாலும் மனோஜுக்காகவும் ரோகிணிக்காகவும் அங்கே கோயிலுக்கு போகணும். செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது, அதனால தான் போக வேண்டியதாக இருக்குது. மீனா, முத்து அங்கே போன உடனே என் மாமியார் உடனே இவங்கள தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? இருந்தாலும் மனோஜுக்காக நான் பொறுமையாக தான் இருக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. பார்லருக்கு போன ரோகிணி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்லரோட ஓனர்கிட்ட இப்படி ஊருக்கு போகிறதுனால 2-3 நாள் நான் பார்லருக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ரோகிணிக்கு ஒரே யோசனையாக இருக்குது. என் அம்மா வேற என் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு அவங்க வேற வர சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஷும் தீபாவளி அன்னைக்கு என் கூட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறான். பாட்டி வீட்டுக்கு போனால் எப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் நான் எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் பார்க்க போகிறது? அங்கே பாட்டி வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்களே. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அம்மா வேற கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. கிறிஷ் நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்.
அப்படி இருக்கும்போது மனோஜையும் விஜயாத்தையும் எப்படி ஏமாத்துறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. ரோகிணி, நாங்க எல்லாருமே அங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீ கண்டிப்பா வந்துருவல்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நான் வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். மறுபடியும் ஏம்மா ஃபோன் பண்றீங்க? நானே என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறேன். நீங்க ஊருக்கு கிளம்புறதெல்லாம் சரிதான். நானும் அங்க வரணும்னு வேற சொல்றீங்களே. இப்படி ஒவ்வொன்றா நீங்க சொல்லும்போது தான் எங்க நான் எல்லார்கிட்டயும் மாட்டிக்க போறேனோ அப்படின்ற பயம் மட்டும்தான் இருக்கு. நான் எப்படிம்மா உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு உங்களை பார்க்க வர முடியும்? கிறிஷ் கூட இருந்தா முத்து மீனா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? ஏற்கனவே பாட்டி வந்ததால தான் நான் சொன்ன பொய்யெல்லாம் மன்னிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு என்ன மருமகளா கூப்பிட்டு வந்தாங்க. இல்லைனா அப்பவே வந்து நான் உங்க உங்க வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்கும். ஆனா மறுபடியும் பாட்டி ஊருக்கு போறோன்ற சந்தோஷத்துல இருக்கும்போது இப்படி வேற நீங்க சொல்றீங்க. நான் எப்படி உங்களை பார்க்க வரது? கிறிஷ் கூட அங்க எப்படி அங்க தீபாவளியை கொண்டாடுறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையவும் நான் கண்டிப்பா செய்வேன். என்னென்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு நானே பணம் கொடுக்குறேன், ஏற்பாடெல்லாம் செய்கிறேன். உங்க கூட நான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்க அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனால் செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். நீ என் கூட இருந்தால் அதுவே போதும். கிறிஷும் அதை தானே ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சரிதாம்மா, நான் வந்துடுவேன். நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் மகேஸ்வரி ரோகிணியை பார்க்கறதுக்காக அங்கே பார்லருக்கு வராங்க. என்ன ரோகிணி, எதுக்கு ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அம்மா ஊருக்கு போகிறதா சொன்னாங்க. இந்த பணத்தை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு. அது மட்டும் இல்லை, கிறிஷ் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க சொல்லு. எப்படியும் நான் அவங்கள பார்க்கறதுக்காக போவேன். ஆனாலும் இந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மகேஸ்வரி வந்து கேட்குறாங்க, உன் பையன் ரொம்ப ஆசைப்படுறான் நீ கூட இருக்கணும்னு. இங்கே வந்து கிறிஷ் தன்னுடைய அப்பாவை பார்க்கணும், அப்பா கிட்ட பேசணும்லாம் ஆசைப்படுறான். அதெல்லாம் நடக்காதுன்னு கிறிஷுக்கு தெரியல. ஆனால் மனோஜை தன்னுடைய அப்பாவாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் கிறிஷ். கிறிஷுக்கு வந்து இப்போ எல்லாமே தெரியுது. அதனால் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இங்கே தீபாவளிக்கு நீ கிறிஷ் கூட இருந்தா கிறிஷ் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கும் தோணுது. இந்த பணத்தை நீ கொடுக்கறத விட அவங்க சொன்ன மாதிரியே நீ அவங்க கூட போனனா அதுவே போதும். அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நீ வந்து எப்படி செய்ய போகிற? பாட்டி ஊருக்கு வேற போகணுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லாமல் எப்படி உங்கள் அம்மாவை பார்க்க நீ போக முடியும்? உனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி. உடனே ரோகிணியும் அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன செய்யன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் விஜயாத்தை என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கிட்டு நான் வந்து அந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும், சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு. ஆனால் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா யார்கிட்டேயும் சொல்லாமல் எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் பார்க்க எப்படி நான் போக போகிறேன்னு தெரியல. மனோஜை முதல்ல நான் சமாளிக்கணும். மனோஜ் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. என்னை பற்றின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக மனோஜ் என்னை மன்னிக்கவே மாட்டார். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மகேஸ்வரி, எனக்கு தெரியும் உன்னுடைய நிலைமை என்னன்னு. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கவனமாகவே இரு. ஆனால் கிறிஷ் ஆசைப்பட்டதை நீ தான் செஞ்சு வைக்கணும். கிறிஷுக்குன்னு நீ தானே இருக்க. அதனால் கவனமாக என்ன செஞ்சாலும் யோசனை பண்ணி நீ செய்ய ஆரம்பிக்கணும். இல்லை கண்டிப்பாக உனக்கு தான் பிரச்சனை வரும். நீ மாட்டிக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். முத்து மீனாவை பற்றி எனக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் யோசிச்சு உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும். இந்த பணத்தை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்றேன். நல்லபடியாக பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மகேஸ்வரி. உடனே மகேஸ்வரி, எனக்கு வேலை இருக்குது ரோகிணி, நான் கிளம்புறேன். இந்த பணத்தை கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்றேன். அவங்க ஊருக்கு போன உடனே உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீயும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வாங்க வேண்டிய சம்பள பணத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே விஜயா கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்னுடைய சம்பள பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா, நீ என் மருமக, நீ எதுக்குமா இந்த பணத்தெல்லாம் கொடுக்கணும்? அப்போ உன் மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன். அதனால் நீ சம்பாதிக்கிற பணத்தை வாங்கணும்னு நினச்சேன். இப்போ தான் உன் மேலே எனக்கு கோவமே இல்லையே. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. இந்த பணம் கண்டிப்பாக மனோஜோட பிஸ்னஸுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம். உன்கிட்ட பணம் இருந்தால் நல்லது தானே. உன்கிட்ட எப்பயும் இந்த பணத்தை நான் வாங்கிக்கலாம்ல. எப்போ கேட்டாலும் இந்த பணத்தை நீ தான் எனக்கு தருவியே. அப்புறம் எதுக்காக தினமும் இப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீயே வச்சுக்க ரோகிணி. உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்.
அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டு ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நானும் மனோஜும் ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு விஜயாத்த நினைச்சாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க. எல்லா ஏற்பாடையும் செஞ்சு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த வீட்டில். இப்போ நான் சம்பாதிக்கிற பணத்தை வாங்கிட்டு இருந்த விஜயாத்த மனசு மாறினதால இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு இவ்வளோ அக்கறையாக பேசுகிறாங்கல்ல. இனி எனக்கு ரொம்ப சந்தோஷம். தினமும் பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ஒரு பணம் தேவைன்னா யார்கிட்ட கேட்குறதுன்னு யோசிச்சேன். இப்போ விஜயாத்த இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டி வீட்டுக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. பாட்டி இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா உனக்கு புது பிஸ்னஸ்லாம் நீ நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கேன்னு முத்து சொன்னதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல மீனா, உன்னுடைய திறமையால் முன்னேறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும், அத்தை எதுக்கு நீங்கள் இந்த மீனாவை பாராட்டுறீங்க, பெருமையாக பேசுகிறீங்க? என் பையன் மனோஜுக்கு அவனுடைய திறமைக்காகவே தேடி வந்து பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக ரோகிணி தான். ரோகிணி மட்டும் இல்லைன்னா மனோஜுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்காது, இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்காது. ரோகிணியை பாராட்டாம வந்த உடனே மீனாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கும் வேற வேலை இல்லை, உங்கள் பையன் அண்ணாமலைக்கும் வேற வேலை இல்லை. மீனாவுக்கு கிடைச்சது பூ ஆர்டர் தான், ஆனால் மனோஜுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய ஆர்டர்னு ரோகிணி நீயே சொல்லுமா. அப்போ தானே உன்னை பற்றி இங்கே வந்து என் மாமியாருக்கு புரிய வரும். உன்னையும் பாராட்டுவாங்க, மனோஜையும் பாராட்டுவாங்க. எப்போ பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே இந்த முத்து என் மாமியார்கிட்ட பேசும்போது ஃபோனில் பாராட்டி பேச வேண்டியது. இதுதான் இவங்க 2 பேர்த்துக்கும் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ரோகிணி, ஆமாம் பாட்டி, விஜயாத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதான். என்னால் தான் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்க போகுது. அதனால் விஜயாத்தை மனசு மாறி என்னை மருமகளாக கூட ஏற்றுக்கிட்டாங்க. நீங்களும் எங்களை புரிஞ்சுக்கணும். மீனாவை மட்டும் பாராட்டாதீங்க, மனோஜையும் நீங்கள் பாராட்டணும். அதுக்காக தான் விஜயாத்தை இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதி, என்ன ரோகிணி இப்படி பேசுகிறீங்க? உண்மையாகவே நீங்கள் தான் உதவி செஞ்சீங்களா என்ன? நீங்கள் மறுபடியும் நல்ல பேர் வாங்குறதுக்காக போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே விஜயா, என்னம்மா ஸ்ருதி, இப்போ உனக்கு என்ன வேணும்? ரோகிணியை பாராட்டினா என்ன தப்பு இருக்குது? ரோகிணி என்னுடைய மருமக அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும், இப்படி தான் ஏற்கனவே ரோகிணி என் மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். அப்புறம் ரோகிணி பொய் சொல்லிட்டான்னு ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயா நீ தானே பிரச்சனை செஞ்ச. என்னால் தானே ரோகிணி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தா. இதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன? எப்பயும் 3 மருமகளையும் ஒரே மாதிரி பார்த்தா உனக்கு பிரச்சனை வராது. இப்போ மீனாவை நான் பாராட்டக்கூடாதுன்னு ரோகிணியை பாராட்ட சொல்கிற. அப்புறம் ரோகிணி ஏதாவது தப்பு செஞ்சுட்டா உடனே உனக்கு ரொம்ப கோபம் வரும். நீ எப்போ தான் திருந்துவ? விஜயா, ரோகிணியை ரொம்ப நீ பாராட்டவும் வேண்டாம், அப்புறம் ரோகிணி பொய் சொல்லிட்டான்னு நீ கஷ்டப்படவும் வேண்டாம். எப்பயும் ஒரே மாதிரி இரு, புரியுதா இல்லையா? ஆனால் மீனா அப்படி கிடையாது. யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டா, நல்ல பேர் வாங்கணும்னு யாரையும் ஏமாற்ற மாட்டா. என் பேத்தி மீனாவை நான் பாராட்ட தான் செய்வேன் அப்படின்னு இங்கே விஜயா பேசுகிறத கண்டுக்காம ரோகிணியை என்னால் பாராட்டவே முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு பாட்டி, முத்து, மீனா, அண்ணாமலன் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, என்னம்மா வந்த உடனே பாட்டி அவங்க பக்கமே தான் இருக்கிறாங்க. நம்ம சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. எங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண நீங்கள் மட்டும்தாம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பாட்டி ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு வச்சுருக்காங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா நீங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா எங்களுக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் சாப்பாடு சமைச்சு நான் சாப்பிட்றேம்மா, எவ்வளோ ருசியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா இப்போயாவது சமைக்கிறாளா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்படி பாட்டி அங்கே வந்து அம்மா சமைப்பாங்க, மீனா தான் சமைச்சு கொடுக்கணும்னு தேவையில்லாமல் எங்ககிட்ட பிரச்சனை செஞ்சதுக்காக இனி மீனா சமைச்சு கொடுக்கவே மாட்டா அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன். இனி அம்மா சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு 3 மருமக இருக்காங்க, யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ என்னுடைய மருமக, என்னைக்காவது எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டு சமைச்சு கொடுத்துருக்கியா? நீ பொறுப்பாக இருந்தால் தானே உனக்கு வந்த மருமகளும் பொறுப்பாக இருப்பாங்க. ஆனால் மீனா அப்படி இல்லை, கவனமாக பொறுப்பான மருமகளாக தான் இருக்கா. நீ மீனாவை புரிஞ்சிக்கல,
அதனால முத்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும்தான் விஜயா நான் சமைச்சு கொடுப்பேன். இனி இங்கேருந்து நீ கிளம்புற வரைக்கும் நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். நீ எப்பயாவது தானே என் வீட்டுக்கு வர, இந்த வேலையை கூட செய்ய மாட்டியா என்னன்னு கேட்க, அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, அதான் என் மருமக எல்லாரும் இருக்காங்களே எனக்கு உதவி செய்யறதுக்கு, அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, மீனாவும் முத்துவும் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்களும் பிஸ்னஸ் செய்கிறாங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்பயுமே டயர்டாக வீட்டுக்கும் வந்து வேலை செய்கிறாங்கல்ல. இனி இங்கே இருக்கிற வரைக்கும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ. உனக்கு அப்படி செய்ய முடியலன்னா ரோகிணியை வேணா உதவிக்கு கூப்பிட்டுக்கோ, அவ்வளோதானன்னு சொல்ல, ரோகிணி விஜயாவை பார்க்குறாங்க, விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க. வசமாக வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் போல. இனி வீட்டு வேலையெல்லாம் விஜயாத்தை என்னையே செய்ய வச்சிருவாங்களே. இதுக்கு தான் இங்கே வந்தனா என்ன? எங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி யாருக்கும் தெரியாமல் கிறிஷ்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி, அம்மா எதுக்குமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்களா? இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் நம்ம ஊருக்கே வந்துட்டேன், நம்ம வீட்டில் தான் இருக்கேன். சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுனாங்க தெரியுமா? நீ தான் வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் வரவே இல்லை. ஆமாம், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் பாட்டி வீட்டில் தாம்மா இருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனோஜ் ஃபோன் எடுத்து பேசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதாம்மா, பிரச்சனை எனக்கு தான் வரும். இவங்க எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே நான் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு நான் வந்துடுவேம்மா. என்ன, இங்கே தான் எல்லாரும் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்கிறாங்க, கோயிலுக்கு வேற போகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதாம்மா ஒரே யோசனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எப்படியாவது அங்கே நான் வந்துடுவேம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. முத்து நிற்கிறாரு. உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன முத்து, இங்கே என்ன செய்கிறீங்கன்னு கேட்க, இல்லை பார்லலம்மா, ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அதான் இந்த பக்கமாக வந்தேன், என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, என்ன முத்து நீங்கள், நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் வந்து என்னன்னு கேட்டுட்டு நிற்கிறீங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்கும்போது, ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீங்கள் இங்கே நின்று ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நான் மீனாவை கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அம்மானு தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதானே பார்த்தேன். உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே முத்து சொல்கிறாரு, நல்லா தான் சமாளிக்கிறீங்க, ஆனால் நான் தான் கேட்டேனே, நீங்கள் பொய் சொல்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நான் ஃபோனை வச்சுட்டேன், நிம்மதியாக ஃபோன் பேசக்கூட முடியல. ஏன் முத்து இப்படிலாம் செய்கிறீங்க? நான் எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் தான் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னை வந்து பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் நடக்காத முத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி. அங்கே வந்த மீனாவும், என்னங்க ரோகிணி என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு கேட்க, இல்லை மீனா, நான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன், ரோகிணி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க அம்மா கிட்ட பேசின மாதிரியே பேசினாங்க. ஆனால் ரோகிணி தானே தனக்கு சொந்தக்காரங்க இல்லை, அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அக்கறையாக ஃபோனில் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதான் என்னன்னு கேட்டதுக்கு அவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறாங்க. என்னால் இந்த பார்லமாவை மட்டும் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. மீனா, எங்கேயோ நான் வரேன்னு வேற சொன்னாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு எங்கே போகிறாங்க? நம்ம வீட்டில் தானே இருக்கணும், நீங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரோகிணி யார்கிட்ட வேணாலும் ஃபோனில் பேசட்டும், நீங்கள் எதுக்கு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறீங்க? இதெல்லாம் உடனே ரோகிணி விஜயா அத்தைக்கிட்ட போய் சொல்லுவாங்க. உங்கள் அம்மா சும்மா இருப்பாங்களா? உடனே உங்களையும் என்னையும் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க, திட்டுவாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேள்வி கேட்பாங்க. ஏங்க நீங்கள் ரோகிணியோட பிரச்சனையில் தலையிடுறீங்க? அவங்க எங்கே வேணாலும் போகட்டும், யார்கிட்ட வேணாலும் ஃபோனில் பேசட்டும், நமக்கு என்னங்க? உங்கள் அண்ணன் மனோஜை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரும் ரோகிணியை எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி பேசினா உடனே நமக்கு பிரச்சனை செய்வாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் எதுக்கு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கல்ல, வந்து ரெஸ்ட் எடுங்க. பாட்டி என்ன சொன்னாங்க? நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் சமையல் வேலையை பார்த்துக்கிறதுக்கு விஜயாத்தா இருக்காங்கன்னு தெளிவாக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே மீனா, இப்போ தான் பாட்டி பேச்சை நீ கேட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் நீ எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அங்கே வந்துட்டு மீனாவும் இங்கே வந்து முத்துவும் பாட்டி சொன்ன ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன, நம்ம வீட்லேயே இவங்களுக்குன்னு ரூம் கிடையாது, என் மாமியார் வீட்டில் வந்து தனியாக ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கு தெரியாதா? இவங்களுக்கு எதுக்கு ரூமெல்லாம் கொடுக்கணும்?
இங்கே வந்து ரவி ஸ்ருதியாக இருக்கட்டும், இங்கே மனோஜ் ரோகிணியாக இருக்கட்டும், இவங்களுக்கு ரூம் கொடுத்தா பரவாயில்ல, என் மாமியாருக்கு வேறு வேலையே இல்லை, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்த முத்து மீனா கிட்ட விஜயா வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் மாமியார் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? உங்களுக்கு தான் நம்ம வீட்லேயே ரூம் இல்லையே, வெளியில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இந்த ரூமு மனோஜுக்காகவும் ரோகிணிக்காகவும் தான், உங்களுக்கு கிடையாது. முதல்ல வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள், பாட்டி தான் எங்களை இங்கே தங்க சொன்னாங்க, நீங்கள் ஏம்மா வெளியிலலாம் வர சொல்கிறீங்க? நாங்கள் வர முடியாது, இங்கே தான் இருப்போம்னு சொல்கிறாரு முத்து. உடனே அங்கே வந்து அண்ணாமலையும் பாட்டியும் விஜயா கிட்ட பேசுகிறாங்க. என்ன விஜயா, என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, ஆமாம் அத்தை, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. முத்துவும் மீனாவும் இந்த ரூமில் இருந்தாங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே தங்குவோம்? இங்கே என் மருமக ரோகிணி எங்கே தங்குவா? மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தனியாக ரூம் வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க இருக்க வேண்டிய ரூமில் இவங்க தங்கியிருந்தா பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? அதனால தான் இவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவங்களுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உன் வீட்டில் தனியாக ரூம் எல்லாம் கொடுத்தல்ல, அதே மாதிரி இங்கே முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கட்டும் பேசட்டும்ன்றதுக்காக அவங்க இங்கே தங்கட்டும்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? உன் பசங்க 3 பேருக்கும் செய்ய வேண்டியதை சரியாக நீ செஞ்சுருந்தா நான் எதுக்கு இப்போ வந்து இப்படிலாம் செய்ய போகிறேன்? ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் சரியே இல்லை. உனக்கு மனோஜும் ரவியும் மட்டும்தான் பசங்கன்னு நினைக்கிற, முத்துவை நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிற, எனக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கு தான் இங்கே கிளம்பி வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரூம் இல்லை, அதனால் நல்லா சம்பாதிக்கிறவங்க மட்டும் ரூமில் தங்கட்டும், சம்பாதிக்கவே தெரியாதவங்க இங்கே தங்கட்டும், அவ்வளவுதானேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மீனாவும், ஆமாம் பாட்டி, நான் எப்பயும் போல் இங்கேயே தங்கிக்கிறேன், எங்களுக்கு எதுக்கு ரூம் எல்லாம்? நாங்களாக சம்பாதிச்சு மாடியில் ரூம் கட்டணும்னு நினச்சோம், அதுவும் நடக்கலை. பரவாயில்ல பாட்டி, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டு, எல்லாமே நம்ம வீடு தானே, எங்கே தங்கினா என்ன, எனக்கு கண்டிப்பாக ரூம் வேணும்னு என்றைக்கும் நான் ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது. விஜயாத்தை இவ்வளோ கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து முத்துவை கூப்பிட்டு வராங்க. முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. என்ன பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், இப்போ கூட அம்மா இப்படி பேசுகிறாங்க? பாட்டி பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி தான் பாட்டி வீட்லேயும் நடக்குது. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கிடைக்கிற மதிப்பு மரியாதை எனக்கும் மீனாவுக்கும் கிடைக்கிறதே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் எங்கள் அம்மா என்றைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு தானே இப்படிலாம் பேசுகிறாங்க. வா மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை தனியாக கூப்பிட்டு போய் உட்காந்து கண் கலங்கி முத்து பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க பாட்டி ரொம்ப கோவமாக விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. நீ ஏன் இப்படி செய்கிறேன்னு தெரியல, என் வீட்டுக்கு வந்திருக்க, நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீ கேட்கணும். மறுபடியும் முத்து மீனா கிட்ட இப்படி பிரச்சனை செஞ்ச பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். யாருமே அப்புறம் உன் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்துருவோம், புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை விஜயா, கிச்சனில் இருக்க வேலையை போய் பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒன்னால் மட்டும்தான் விஜயா பிரச்சனை வருது அப்படின்னு பாட்டி வெளுத்து வாங்குறாங்க. விஜயா பதில் பேச முடியாமல் கிச்சனுக்கு போகிறாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் ரோகிணி யோசிக்கிறாங்க, எல்லாரும் கோயிலில் இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக உடனே கிளம்பி போகணும். அம்மா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடணும். யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும். இல்லை முத்து மீனா கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். எப்படியாவது இவங்களை சமாளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி. விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நான் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே உனக்காகவும் மனோஜ்காகவும் தான். நல்லா வேண்டிக்கமா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதே மாதிரி நிறைய ஆர்டர்லாம் கிடைக்கணும், அதன் மூலமாக மனோஜ் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நல்லபடியாக வேண்டிக்கோங்க. அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் தலை நிமிர்ந்து இருக்கணும், உங்களுக்காக தான் நான் வந்து வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, முத்துவும் மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான அந்த பண உதவியை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்லாம் வேண்டிக்கிறாங்க. கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும், பாட்டி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறாங்க. ஆனால் விஜயாவை பார்த்து பாட்டி நினைக்கிறாங்க, விஜயா வந்து ரோகிணியை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாளே, இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. மீனா மாதிரி ரோகிணி என்றைக்கும் பொறுப்பான மருமகளாக ஆகவே முடியாதுன்னு விஜயா எப்போ தான் புரிஞ்சுப்பாளோ தெரியல அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. இங்கே மனோஜ் கிட்ட மெதுவாக ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் என்னன்னு தெரியல, நான் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது, நான் வேணும்னா பாட்டி வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் எல்லாருமே இங்கே என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, அதான் இங்கே வந்து வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே மனோஜ் அம்மா கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பு, எதுக்காக இப்போ போகணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, எல்லாம் காரணம் இருக்குது, நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி உடனே ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து முத்து கவனிக்கிறாரு. மீனா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு பார்லர் அம்மா தனியாக எங்கேயோ கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி எங்கே வேணாலும் போகட்டும், நீங்கள் எதுக்கு ரோகிணி எங்கே போகிறாங்கன்னு கவனிக்கிறீங்க? பாட்டி நம்ம எல்லாருமே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு. ரோகிணி எங்கே போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மனோஜ் கிட்ட கேட்க, ரோகிணி ஏதோ ரொம்ப முடியல டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கா, பாட்டி வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கான்னு சொல்ல. அப்படியா, சரி அப்போ பாட்டி வீட்டில் போய் பார்ப்போம் ரோகிணி இருக்காங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைனா ரோகிணி எங்கே போயிருக்காங்க, இல்லை எதுக்காக இப்படி இங்கேருந்து கிளம்பி போனாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு முத்து. மீனா கிட்ட சொல்லிட்டு முத்து உடனே அங்கே கிளம்பி போறாரு. ஆனால் பாட்டி வீட்டில் ரோகிணி இல்லை. ரோகிணி யாருக்கும் தெரியாம அங்கேருந்து அவங்க அம்மாவையும் கிருஷையும் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. உடனே முத்துவும் அங்கே தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்பி போறாரு. அங்கே வந்து ரோகிணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ரோகிணிக்கு ஒரு கார் வருது. உடனே ரோகிணியும் அந்த காரில் ஏறி போகிறாங்க. அப்படி ரோகிணி எங்கே தான் போகிறாங்க, பாட்டி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதா சொல்லிட்டு மனோஜ் கிட்ட இப்படி சொல்லிட்டு எதுக்காக எங்கேயோ கிளம்பி போகணும் அப்படின்னு முத்து, ரோகிணி கண்டிப்பாக ஏதோ பொய் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு உண்மையை நம்மக்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படி தானேன்னு சொல்லிட்டு முத்துவும் அவங்க பின்னாடியே போக, கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வந்து முத்து யோசிக்கிறாரு. இது கிறிஷோட பாட்டி இருந்த ஊராச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ரோகிணி எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு பார்க்க, இங்கே கிறிஷோட பாட்டி கிறிஷன்னு எல்லாருமே ரோகிணிக்காக காத்துட்ருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் காரை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா அம்மான்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பக்கத்தில் வந்து நிற்க, உடனே இங்கே ரோகிணியும், கிறிஷ் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷோட பாட்டி சொன்ன மாதிரியே ரோகிணி அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே அவங்க ஆறுதலாக பேசுகிறாங்க, அம்மா நான் இருக்கேம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அது மட்டும் இல்லை நான் இங்கே வர எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, யார்கிட்டையுமே உண்மையை கூட சொல்ல முடியலம்மா, மனோஜ் கிட்ட பொய் சொல்லிட்டு தான் நானே இங்கே கிளம்பி வந்திருக்கேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி இங்கே வந்து ரோகிணியோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியும் கொஞ்ச நேரம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கிறிஷ்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி தீபாவளியை என் பையன் கிறிஷ் கூட தான் நான் கொண்டாட போகிறேன் அப்படின்னு கிறிஷ் வந்து சந்தோஷப்படணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ரோகிணி வந்து கொஞ்ச நேரம் கிறிஷ் கூட வந்து அங்கே தீபாவளியெல்லாம் நல்லபடியாக கொண்டாடுறாங்க. அந்த சமயம் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த முத்துவுக்கு அப்போ தான் தெரிய வருது, ரோகிணி வேறு யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா தான். ரோகிணியும் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் நம்மக்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, ரோகிணியை பற்றின உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க, அதனால் இவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருக்காங்க, யாரையும் நம்பக்கூடாது போல அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரோகிணியும், அம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன், அப்பாவுக்கு செய்ய வேண்டியதையும் சரியாக செஞ்சுட்டேன், அதே மாதிரி கிறிஷ் கூடயும் இந்த தீபாவளிக்கு நான் இங்கே இருந்துட்டேன், ஆனால் உடனே நான் கிளம்பி போகணும், இல்லைனா பாட்டி வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, அப்புறம் நான் எங்கே போனேன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க, மனோஜும் ஃபோன் பண்ணுவார், மறுபடியும் பொய் சொல்லி நான் ஏமாற்ற வேண்டியதாக இருக்கும், நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே ரோகிணி அவங்கக்கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வராங்க. வந்த ரோகிணியும் அதே காரில் மறுபடியும் அங்கே கிளம்பிடலான்னு நினைக்கும் போது முத்து வந்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாரு, என்ன பார்லலம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, முத்து நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானே தான், எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு உங்கள் அம்மாவை பார்க்க வந்தீங்களா, கிறிஷ் உங்கள் பையன் தானே, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களே, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி பொய் சொல்லியிருக்கீங்க, அசிங்கமாக இல்லையா பார்லலம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. போதும் போதும் வீட்டுக்கு தானே வரீங்க, முதல்ல ஏன் காரில் வாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியை அங்கேருந்து முத்து வந்து பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வர, பாட்டி வீட்டுக்கு வந்த எல்லாரும் ரோகிணி இங்கே தானே வந்திருப்பாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. விஜயா உடனே மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, என்ன மனோஜ் இங்கே ரோகிணி உன்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு தானே வந்தா, அப்புறம் ரோகிணி எங்கே போயிருப்பான்னு தெரியல, ஃபோன் பண்ணுன்னு சொல்லும்போது ரோகிணியும் முத்துவும் அங்கே வீட்டுக்கு வர, பாட்டி முன்னாடி நடந்த உண்மையை முத்து சொல்கிறாரு. வேறு யாரும் இல்லை, ரோகிணி எதுக்கு போய் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்குலாம் தெரியணும்ல, அதனால தான் ரோகிணியை நானே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு.
நடந்த உண்மைய முத்து எல்லார் முன்னாடியும் சொன்னது மட்டும் இல்லாம, அவர்கிட்ட இருந்த ஆதாரத்தையும் புரிய வைக்கிறாரு. கிரிஷ் கூட பேசினது, கிரிஷ் ரொம்ப சந்தோஷமா ரோகிணி கிட்ட அங்க பேசினது, இங்க தன்னுடைய அப்பாவுக்காக ரோகிணி என்னெல்லாம் செஞ்சாங்க, ஒவ்வொன்னையும் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்ல, ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, முத்து சொல்கிறது எல்லாமே உண்மையா? அப்போ கிரிஷ் உன்னுடைய பையன்தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. போதும் போதும் விஜயா, பாத்தியா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல, இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? யார் கிறிஷோட பாட்டியோ அவங்க தான் உன் சம்மந்தி. ஆனால் ரோகிணிக்குன்னு யாருமே இல்லைன்னு என்னென்ன பொய் சொன்னா, ஏற்கனவே ரோகிணி இனி பொய் சொல்ல மாட்டேன், யாரும் ஏமாற்ற மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா பாரு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இங்கே பாட்டி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்க. இங்கே முத்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம சும்மா இருக்கவே கூடாது. என்ன மனோஜ், ரோகிணியை கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் ஆகுது, ஆனால் ரோகிணி உன்னை ஏமாத்துறாங்கன்ற உண்மையை உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு உன் மனைவி ரோகிணி கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி மனோஜையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்குறாரு முத்து. இங்கே முத்து என்னை தேடி வருவார், உண்மையை கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்காக தான் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணப்பவே சொன்னேன், உங்களால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, நான் வரமாட்டேன்னு. அவங்க ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு நினச்சி, என் பையனையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் இங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்காக என் அம்மாவுக்கும் என் பையனையும் என் அம்மாவையும் பார்க்கறதுக்காக போனேன். முத்து உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பாட்டி முன்னாடியும் எல்லாரும் முன்னாடி என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டாரே, இப்போ எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு மனோஜ்கிட்டையும் விஜயா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டி, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இப்போவாது முத்து மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விஜயா நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு பாட்டி சொல்கிறாங்க. ரோகிணி இப்படி ஏமாத்திட்டாலே மனோஜ், உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ரோகிணி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரோகிணி உண்மையை மறைச்சதாலையும் ரோகிணி பொய் சொன்னதாலையும் முத்து கண்டுபிடிச்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.